வருகை இப்போ அங்க அதிமுக கூட்டணியில பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை இறுதி செய்யும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அல்லது வேகப்படுத்தும் நினைக்கிறீங்களா? இல்லை, அதுக்கு முன்னால் அந்த விவாதங்கள் தொடர்பாக 2 விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். ஒன்று தோழர் அருணன் சொன்னது, மோடி வருகையை ஒட்டி அந்த அலங்கார வளைவில் பெரியார் படம் நீக்கப்பட்டிருக்கிறதுன்னு. பெரியார் படம் மட்டுமல்ல, அண்ணா படமும் நீக்கப்பட வேண்டும். அதான் நியாயமான ஒரு விஷயம். ஆனால் பெரியாரை பொறுத்த வரைக்கும் மதவாதத்திற்கு எதிராகவும் வர்ணாசிரமத்துக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக போராடியவர். பாஜக அதற்கு முற்றிலும் எதிரான ஒரு கருத்தியலை உடைய ஒரு கட்சி. அண்ணாவை பொறுத்த வரைக்கும் இந்தி திணிப்பு எதிர்ப்புக்கு எதிராகவும் மாநில உரிமைகளுக்காகவும் போராடியவர். பாஜக இரண்டுக்கும் ஆதரவானது. அதனால் பெரியார் படமும் அண்ணா படமும் அகற்றப்படுவதுதான் அதற்கான மரியாதை. ரெண்டாவது, இந்த மத்தியில் கூட்டாட்சி அங்க முடிவெடுக்கிறது யாரா இருக்காங்க அப்படின்றதான கேள்வி. அது அடுத்த கட்டம். அதை பத்தி நம்ம பேசுவோம். யார் முடிவெடுத்தாலும் சரி, யார் முடிவெடுத்தாலும் மோடியினுடைய வருகையை ஒட்டி நடைபெறக்கூடிய ஒரு கூட்டத்தில் பெரியார் படமும் அண்ணா படமும் இல்லாமல் இருப்பதுதான் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் பெருமை. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த கூட்டணி ஆட்சி கூட்டாட்சி இதை எல்லா விவாதத்திலையும் போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. தெரிஞ்சும் குழப்புறாங்க, தெரியாமையும் குழப்புறாங்க. கூட்டணி ஆட்சிங்கிறது கட்சிகள் எல்லாம் சேர்ந்து மத்தியில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுங்கிறது கூட்டணி ஆட்சி. கூட்டாட்சி அப்படிங்கிறது மாநிலத்தில் சுயாட்சிங்கிறது மாநிலத்துக்கு எல்லாவற்றுக்குமான அதிகாரம். மத்தியை பொறுத்த வரைக்கும் வெளியுறவுத்துறை, பாதுகாப்புத்துறை, நாணயம் அச்சடிக்கக்கூடிய அதிகாரம் அது மட்டும் தான் மத்தியில் இருக்கணும். மற்ற எல்லா கல்வி, சுகாதாரம் எல்லாமே மாநிலங்களுக்கு இருக்கணும். அப்படிங்கிறதா ஸ்டேட் ஆட்டானமி, மாநில சுயாட்சி.